Hi everyone. DOPA High Yield Concept Seriesல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் PN ஜங்ஷன் டயோட். ஃபர்ஸ்ட் நம்ம டயோட் பத்தி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். டயோட் அப்படின்றது டூ டெர்மினல் இருக்கக்கூடிய கரண்ட்டை ஒன் டைரக்ஷன்ல பாஸ் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் வந்து எதனால மேடப் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர்ஸ்னால மேடப் பண்றோம். அப்போ வாட் இஸ் மீன் பை செமிகண்டக்டர்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டர் அப்படின்றது கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய கண்டக்டிவிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ஓகேங்களா? ஸோ செமிகண்டக்டரில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். இங்கே இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரானும் ஓகேங்களா அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் அப்படின்றது என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வேலன்சி ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த இடத்துல வந்து எலக்ட்ரான் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லுவோம், ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஹோல்ஸ் பேர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து பியூர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இட் இஸ் ஏ பியூர் ஃபார்ம் ஆஃப் செமிகண்டக்டர். ஓகேங்களா? ஸோ இங்கே நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் இந்த பியூர் ஃபார்மில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இம்ப்யூரிட்டிஸை ஆட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரானை எக்ஸஸாக ஆட் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். ஸோ இந்த கண்டிஷனில் வந்து என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஃபார்ம் ஆகும். எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் ஃபார்ம் ஆகும். இந்த எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் நம்பர் ஆஃப் ஹோல்ஸும் நாட் ஈக்குவல். ஓகேங்களா? அப்போது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து டாமினேட் பண்ணுச்சு அப்படின்னா அது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் டைப் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டர் அப்படிங்கக்குள்ள என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் ஹோல்ஸ். இன்கேஸ் பி டைப் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் டைப் செமிகண்டக்டர் அண்டு பி டைப் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ரெண்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறோம். அதாவது வந்து டோப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டோப்பிங் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டரை எக்ஸ்ட்ரின்சிக் செமிகண்டக்டராக கன்வர்ஷனும் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பி டைப் செமிகண்டக்டரையும் ஒரு என் டைப் செமிகண்டக்டரையும் நான் என்ன பண்ணுறேன், பேர் பண்ணுறேன். அப்படி பேர் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன் ஜங்ஷன் டயோடு கிடைக்கும். ஓகேங்களா? பிஎன் ஜங்ஷன் டயோடு கிடைக்கும். ஸோ இந்த பி டைப் செமிகண்டக்டரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஹோல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஹோல்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அதுக்காக அங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் இல்லை அப்படின்றது அர்த்தம் கிடையாது. தேர் இஸ் சம் எலக்ட்ரான்ஸ் ஆர் அவைலபிள். ஓகேங்களா? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பி டைப் செமிகண்டக்டர். இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு என் டைப் செமிகண்டக்டர் கூட கனெக்ட் பண்ணுறோம். இங்கே ஃபுல்லாக வந்து நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் தான் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணியிருக்கோம் என் டைப் செமிகண்டக்டரில். திஸ் இஸ் என் டைப் செமிகண்டக்டர். இப்போ இது ரெண்டையும் பேர் பண்ணக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஃபுல்லாக இந்த வேலன்ஸை வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ தூரம் ஃபில் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரலிங்க தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து நம்பர் ஆஃப் ப்ரோட்டானை வந்து ரீப்ளேஸ் பண்ண ட்ரை பண்ணும். அப்போது இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் அண்டு ப்ரோட்டான் பேர் ஃபார்ம் ஆகும். அதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளீஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். டிப்ளீஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிப்ளீஷன் லேயர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கொடுக்குறோம். இதுதான் வந்து ரெண்டு டெர்மினல். ஓகேங்களா? இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டெர்மினல். இதை வந்து நம்ம வந்து சர்க்யூட் டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ணணும், சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா திஸ் ஒன். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் பிஎன் ஜங்ஷன். ஸோ ஒன் ஜங்ஷன் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல் ஆனோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அனதர் ஒன் என்ன அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் கேத்தோடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பிஎன் ஜங்ஷன். ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடுக்கான சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுப்போம். எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுப்போம். அந்த எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாசிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த எக்ஸ்டர்னல் டிஃப்ரென்ஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கறதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏன் இந்த பயாசிங் பண்ணுறோம் அப்படின்னா கரண்ட் வந்து அது வழியாக பாஸ் ஆகிறதுக்கு நம்ம பயாசிங் அப்படின்றத கிரியேட் பண்ணுறோம். ஒரு பாத்தை கிரியேட் பண்ணுறோம். எப்படி பாத்தை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளீஷன் லேயரில் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் கரண்ட்டை வந்து ஃப்ளோ பண்ண விடாது.
அப்போது நம்ம கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், அதாவது பேட்டரியை கனெக்ட் பண்ண உடனே நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மினிமம் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிப்ளீஷன் லேயரை பிரேக் பண்ணும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேரியர் பொட்டன்ஷியல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளீஷன் லேயரை பிரேக் பண்ணும். இப்போது டிப்ளீஷன் லேயர் பிரேக் ஆயிடுச்சு, அந்த இடத்துல ஒரு பாத் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு பேர் தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ இந்த பயஸிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு டிப்ளீஷன் லேயரை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை இன்க்ரீஸ் பண்ண அதுக்கு தகுந்த மாதிரி கரண்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டயோடு வந்து ஆக்டிவில் இருக்கும். ஓகேங்களா, இப்போது இந்த பயஸிங்கில் நம்ம இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணக்கூடிய 2 டெர்மினல் இருக்குல்ல, இந்த பேட்டரியுடைய பாசிட்டிவ் டெர்மினலில் பி டைப் கூடையும் நெகட்டிவ் டெர்மினலை என் டைப் கூடையும் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார்வர்ட் பயஸிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பி டைப் வில் பி கனெக்டட் வித் பாசிட்டிவ் டெர்மினல், அதே மாதிரி என் டைப் வில் பி கனெக்டட் வித் நெகட்டிவ் டெர்மினல். அதுக்கு அடுத்தது ரிவர்ஸில் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? பி டைப் வில் பி கனெக்டட் வித் நெகட்டிவ் டெர்மினல் அண்ட் என் டைப் வில் பி கனெக்டட் வித் பாசிட்டிவ் டெர்மினல். அதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸ். அப்போது ஃபார்வர்டு பயஸில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸை இந்த பிஎன் ஜங்ஷன் டயோடு எக்ஸிபிட் பண்ண போகுது, அதே மாதிரி ரிவர்ஸ் பயஸில் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு வந்து சொல்ல போகுது அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ பிஎன் ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் பயஸ் அண்டு ரிவர்ஸ் பயஸ். ஃபார்வர்ட் பயஸ் அண்டு என்னது ரிவர்ஸ் பயஸ். ஓகேங்களா, ஃபார்வர்ட் பயஸ் ரிவர்ஸ் பயஸ். ஸோ ஃபார்வர்ட் பயஸில் ஃபஸ்ட்டு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ளீஷன் லேயர். ஓகேங்களா, த விட்த் ஆஃப் தி டிப்ளீஷன் லேயர் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்கறதுனால டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா, width of depletion layer will be decreasing. depletion layer decrease ஆகும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது டிப்ளீஷன் லேயருடைய விட்த் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய எஃபெக்டிவ் பேரியர் பொட்டன்ஷியல் ஆல்சோ டிக்ரீசிங். எஃபெக்டிவ் பேரியர் பொட்டன்ஷியல், எஃபெக்டிவ் பேரியர் பொட்டன்ஷியல் ஆல்சோ டிக்ரீசிங். பொட்டன்ஷியல் இஸ் டிக்ரீசிங். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த ஜங்ஷனில் மெயின்டைன் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா லோ ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, லோ ரெசிஸ்டன்ஸ் மெயின்டைன்ட் அட் அ ஜங்ஷன். லோ ரெசிஸ்டன்ஸ், லோ ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் லோவாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் வந்து மேக்ஸிமமாக ஃப்ளோ ஆகும். அப்படி மேக்ஸிமமாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டோடைய லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் flow in the order of current flow in the order of milliampere. Order of milliampere. ஓகேங்களா, ஸோ கரண்ட் ஃப்ளோ இன் தி ஆர்டர் ஆஃப் milliampere. அப்படியே வந்து நம்ம ரிவர்ஸ் பயஸ்க்கு போனோம் அப்படின்னா என்னென்ன கேரக்டர்லாம் நடக்கும். ஓகேங்களா, இந்த விட்த் ஆஃப் தி டிப்ளீஷன் லேயர் வந்து இன்க்ரீஸ் ஆக செய்யும். விட்த் ஆஃப் தி டிப்ளீஷன் லேயர் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். டிப்ளீஷன் லேயர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எஃபெக்டிவ் பேரியர் பொட்டன்ஷியல் என்ன ஆகும்? எஃபெக்டிவ் பேரியர் பொட்டன்ஷியல் வில் பி இன்க்ரீசஸ். பேரியர் பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹையாக மெயின்டைன் ஆகும் ஜங்ஷனில். ஹை ரெசிஸ்டன்ஸ் அட் ஜங்ஷன். ஹை ரெசிஸ்டன்ஸ் அட் ஜங்ஷன். ஓகே, அடுத்த கண்டிஷன் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a leakage of current இருக்கும். அந்த இடத்துல வந்து கரண்ட் ஃப்ளோயிங் இருக்காது. அப்படின்னா ரிவர்ஸ் பயஸில் பிஎன் ஜங்ஷன் ஒர்க் ஆகாது. அப்போது அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா லீக்கேஜ் இருக்கும். அந்த லீக்கேஜ் கரண்ட் வந்து எவ்வளோ ஆர்டரில் இருக்கும்? கரண்ட் இன் தி ஓகேங்களா, கரண்ட் இன் த ஆர்டர் ஆஃப் மைக்ரோ ஆம்பியர். கரண்ட் இன் த ஆர்டர் ஆஃப் மைக்ரோ ஆம்பியர். ரொம்ப மினிமல் கரண்ட் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா லீக்கேஜ் ஆகும். அங்கே கரண்ட் வந்து பாஸ் ஆகிறது கிடையாது, கரண்ட் வந்து லீக்கேஜ் மட்டும்தான் ஆகும். ஆர்டர் ஆஃப் மைக்ரோ ஆம்பியர். ஓகேங்களா, ஸோ தீஸ் ஆர் ஃபார்வர்ட் பயஸ் அண்டு ரிவர்ஸ் பயஸ் ஆஃப் பிஎன் ஜங்ஷன் டயோட். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎன் ஜங்ஷனுடைய ஸ்பெஷல் ஃபார்ம் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வ் வந்து டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ வோல்டேஜ் கரண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் கர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸையும் ஒய் ஆக்சிஸில் வந்து கரண்ட்டையும் எடுத்துப்போம்.
ஓகேங்களா. எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸையும் ஒய் ஆக்சிஸில் வந்து கரண்ட்டையும் எடுத்துப்போம். ஸோ இது வந்து ரிவர்ஸ் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி திஸ் ஒன் வந்து ரிவர்ஸ் கரண்ட்டு. ஸோ ரிவர்ஸ் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ ஆம்பியரில் இருக்குன்னு சொல்லிட்டோம். அதே மாதிரி ஃபார்வர்டு பயாஸில் பொறுத்த வரைக்கும் மில்லி ஆம்பியரில் அதனுடைய கரண்ட் இருக்குன்னு சொல்லிட்டோம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கான எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்ட் அப்படின்றது தான். அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இப்போது நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் கொடுக்குறோம், 0 கொடுத்தோம் அப்படின்னா 0ல் தான் இருக்கும். தேர் இஸ் நோ கரண்ட் பாசிங் த்ரூ தி ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பர்டிகுலர் பொட்டன்ஷியலை ரீச் பண்ணதுக்கப்புறம், அதாவது இது என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நீ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நீ வோல்டேஜ் ஆர் என்னென்னு சொல்லலாம், பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். எதை பிரேக் டவுன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ளீஷன் லேயரை பிரேக் பண்ணுறோம். டிப்ளீஷன் லேயரை பிரேக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் பயாஸை பொறுத்தவரையும் தேர் இஸ் ஆன் லீக்கேஜ் ஆஃப் கரண்ட். ஓகேங்களா, லீக்கேஜ் ஆஃப் கரண்ட். அதனால் கர்வ் வந்து பெருசாக இன்னும் என்ன ஆகாது, ஃபார்ம் ஆகாது. ஓகே, இந்த டயோடை வந்து நான் ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் பண்ண வைக்க முடியுமா? எஸ், ஒர்க் பண்ண வைக்க முடியும். அதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பெஷல் ஃபார்மேஷனில் என்ன க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனர் டயோடு க்ரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெனர் டயோடு. ஜெனர் டயோடு. ஓகேங்களா. ஜெனர் டயோடை பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்டு பயாஸில், ஓகேங்களா, ஃபார்வர்டு பயாஸில் ஃபார்வர்டு பயாஸ் just worked as an PN junction diode. PN junction diode. ஃபார்வர்டு பயாஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு PN ஜங்ஷன் டயோடு மாதிரியே தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ இதுவும் ஒரு PN ஜங்ஷன் டயோடு தான். ஸோ இதுக்கான சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ஒன். ஓகேங்களா. ஸோ இந்த டயோடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் இசட் மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம் இந்த என் டைப் வந்து ரெப்ரசன்ட் பண்ணக்குள்ளே. ஓகேங்களா. திஸ் இஸ் பி டைப்பு. இது வந்து என் டைப்பை ரெப்ரசன்ட் பண்ணக்குள்ளே என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு டயோடை யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் ஆனோடு, சாரி, ஆனோடு பாசிட்டிவ். அதே மாதிரி கேத்தோடு. இந்த கேத்தோட மட்டும் என்ன சிம்பிளில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் சிம்பிளில் யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் அண்ட் ஜெனர் டயோடு. ஓகேங்களா. ஸோ அப்போ ரிவர்ஸ் பயாஸில் எப்படி ஒர்க் ஆகும்? ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் அஸ் அண்ட் வோல்டேஜ் ரெகுலேட்டர். ஏன் அப்படின்னா இங்கே ரிவர்ஸ் பயாஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு PN ஜங்ஷனில் இட் இஸ் அன் இன்ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா டிப்ளீஷன் லேயர் அதிகமாக இருக்கும். அதனால் அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோவை க்ரியேட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிரேக் டவுன் மெக்கானிசம் யூஸ் பண்ணுறோம். எப்படி நம்ம ஃபார்வர்டு பயாஸில் வந்து நீ வோல்டேஜ் கொடுத்து பேரியர் பொட்டன்ஷியலை பிரேக் பண்ணுமோ அதே மாதிரி ஜெனர் டயோடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஜெனருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதை டிசைன் பண்ணக்குள்ளேயே எவ்வளோ வந்து அதனுடைய பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த பிரேக் டவுன் வோல்டேஜை கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஜெனர் வந்து ரிவர்ஸ் பயாஸில் வந்து பிரேக் டவுன் ஆயிரும். பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பொட்டன்ஷியல் பேரியர் எதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா கரண்ட்டை ஃப்ளோ பண்ண அலோவ் பண்ணும். அந்த கரண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் கரண்ட்டாக மெயின்டைன் ஆகும். சரிங்களா. ஸோ அதனால தான் இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வோல்டேஜ் ரெகுலேட்டராக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. வோல்டேஜ் ரெகுலேட்டர் மட்டும் கிடையாது, ஸ்டெபிளைசர் அண்ட் சவுண்ட் சிஸ்டமில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நாபில் சவுண்ட் கண்ட்ரோலு. ஓகேங்களா. நிறைய இடத்துல எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல்டு சிஸ்டம் யூஸ் பண்ணுறோமோ அங்கே எல்லாமே வந்து நமக்கு ஜெனர் தான் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபேனுடைய ரெகுலேட்டரில் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் என்ன பண்ணுவோம், இந்த ஜெனர் டயோட தான் வந்து ரெகுலேட்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. அப்போது ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் டசன், ரிவர்ஸ் பயாஸில் என்ன பண்ணுவோம், ஒர்க் அஸ் ரெகுலேட்டர். ஓகேங்களா. ஒர்க் அஸ் ரெகுலேட்டர். ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் அஸ் ரெகுலேட்டர். ஓகேங்களா. ஒன்லி ரிவர்ஸ் பயாஸில் மட்டும் என்ன பண்ணுவோம், ரெகுலேட்டராக ஒர்க் பண்ணும். ஃபார்வர்டு பயாஸை பொறுத்த வரைக்கும் அஸ் யூஷுவல் PN ஜங்ஷன் டயோடு ஃபார்வர்டு பயாஸில் எப்படி வந்து நீ வோல்டேஜ் இருந்துச்சு அதை பிரேக் டவுன் பண்ணி ஒர்க் ஆகுச்சோ அதே மாதிரி என்ன பண்ணும், ஒர்க் பண்ணும். அதே மாதிரி இதனுடைய அவுட்புட் வோல்டேஜ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அவுட்புட் வோல்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். அவுட்புட் வோல்டேஜ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அவுட்புட் வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா. அதே மாதிரி அண்டு ஈக்குவல் டு தி ஜெனர் வோல்டேஜ், அதாவது ஜெனருடைய பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவல் டு தி ஜெனர் வோல்டேஜ். ஓகேங்களா. ஜெனர் வோல்டேஜ். ஓகேவா. திஸ் இஸ் கால்ட் அஸ் அன் ஜெனர் டயோட். அப்போது ஜெனர் டயோடுக்கான VI கேரக்டரிஸ்டிக்ஸ் போட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் PN ஜங்ஷனில் ஃபார்வர்டு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் ஃபார்வர்டு பயாஸ் ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ரிவர்ஸ் பயாஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு பிரேக் டவுன் வோல்டேஜ் கிடைக்கும். இதை வந்து ஜெனர் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஜெனர் பிரேக் டவுன் சொல்லுவோம். பொட்டன்ஷியல் கரண்ட்டு, அதே மாதிரி இங்கே என்னது பொட்டன்ஷியல்
இங்கேயும் வந்து கரண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து செனர் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு பிஎன் ஜங்ஷனுக்கான நீ வோல்டேஜ் அண்டு செனர் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு டாபிக் ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். பட் இதை ரெண்டையும் மட்டுமே பேஸ் பண்ணி இயர் பை இயர் வந்து நீட்டில் வந்து 1 or 2 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ், நீட் கொஷின்ஸை மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதை பேஸ் பண்ணி 2025 வந்து கேட்கக்கூடிய நீட் கொஷின்ஸை நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸோட அடுத்து நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், இந்த கிவன் சர்க்யூட் A, B and C, the potential drop across 2 PN junction is equal ins. ஓகேங்களா? ஸோ ABC அப்படின்றது ஜங்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the potential across 2 PN junction is equal. ஓகேங்களா? எப்போ ஈக்குவலாக இருக்கும்? ஃபஸ்ட்டு PN ஜங்ஷனை பார்த்துக்கோங்க. இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல் PNல இருக்குது, P டைப் செமிகண்டக்டரில் இருக்குது. அதே மாதிரி நெகட்டிவ் டெர்மினல் N டைப் செமிகண்டக்டரில் இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, N and P. ஓகேங்களா? N and P. இந்த கண்டிஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, this is will be positive terminal, this is will be connected with negative terminal. ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம இது ரெண்டுமே வந்து ஃபார்வர்ட் பையஸ், இது ரெண்டுமே வந்து ஃபார்வர்ட் பையஸில் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பி, ஆப்ஷன் பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திஸ் இஸ் ப்ளஸ்ஸு நெகட்டிவ். ஓகேங்களா? பட் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது. ஓகேங்களா? இங்கே பாசிட்டிவ் இருக்குது. அப்போது இது வந்து ஃபார்வர்டு பையஸில் ஒர்க் ஆகும், இது வந்து ரிவர்ஸ் பையஸில் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ பொட்டன்ஷியல் ரெண்டும் என்னவா இருக்காது? சிமிலராக இருக்காது. பட் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் ஆப்ஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டுமே ஃபார்வர்டு பையஸ் அப்படிங்குள்ள ரெண்டுலேயும் ட்ராப் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் சி போவோம். ஆப்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் இது ரிவர்ஸ் பையஸ். அதே மாதிரி இதுவும் என்ன பையஸில் தான் இருக்குது? ரிவர்ஸ் பையஸில் தான் இருக்குது. இதுவும் ரிவர்ஸ் பையஸ், இதுவும் ரிவர்ஸ் பையஸ். அப்போது இங்கே வந்து எனக்கு வந்து லீக்கேஜ் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அப்போது ரெண்டுமே ரிவர்ஸ் பையஸில் இருக்கிறதுனால ரெண்டுலேயும் லீக்கேஜ் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போது ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் சி இந்த ரெண்டுலேயும் ஈக்குவல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பண்ணோம்? நமக்கு ட்ராப் ஆகும். அப்போது both circuits A and C. First option correct. Question number 2. Out of the following, which one is forward biased diode? ஓகேங்களா? which one is forward biased diode? ஓகேங்களா? ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் டெர்மினல் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். என்ன பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியலை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோவர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுக்கு தான் என்ன பண்ணும்? ஃப்ளோ ஆகும். இப்போது இங்கே பொட்டன்ஷியலை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும். -4 வோல்ட் கிரேட்டரா +4 வோல்ட் கிரேட்டரா அப்படின்னா +4 வோல்ட் தான் கிரேட்டர். அப்போது ஹையர் பொட்டன்ஷியலை பாசிட்டிவ் டெர்மினலை ரெப்ரசென்ட் பண்ணுவோம், லோவர் பொட்டன்ஷியலை நெகட்டிவ் டெர்மினலை ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நெகட்டிவ் டெர்மினல் வந்து பாசிட்டிவ் கூட கனெக்ட் ஆகிருக்கு, பாசிட்டிவ் டெர்மினல் கூட வந்து நெகட்டிவ் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது இது வந்து ரிவர்ஸ் பையஸ். ஓகேங்களா? இது கிடையாது. அடுத்த கண்டிஷன் பாருங்கள், இது வந்து +2 வோல்ட்டு. ஓகேங்களா? இது வந்து +5 வோல்ட்டு. அப்போது ஹையர் பொட்டன்ஷியல் எது? +5 வோல்ட்டு. அப்போது -2 வோல்ட் வந்து லோவர் பொட்டன்ஷியல், ஹையர் பொட்டன்ஷியல் லோவர் பொட்டன்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகணும். இங்கே பாசிட்டிவ் டெர்மினல், நெகட்டிவ் டெர்மினல். இப்போ இதுவும் வந்து ரிவர்ஸ் பையஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, -2 வோல்ட்டு +2 வோல்ட். ஓகேங்களா? -2 வோல்ட்டு +2 வோல்ட். இதுதான் வந்து பாசிட்டிவ் டெர்மினல், இது வந்து நெகட்டிவ் டெர்மினல். இப்போது இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே என்ன இருக்குது? ரிவர்ஸ் பையஸில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இதுவும் கிடையாது. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹையர் பொட்டன்ஷியல் அண்ட் லோவர் பொட்டன்ஷியல். 0 வோல்ட் -3 வோல்ட். 0 கூட கம்பேர் பண்ணக்குள்ள 0 இஸ் பாசிட்டிவ் டெர்மினலாக கிடைக்கும், ஹையர் பொட்டன்ஷியலாக கிடைக்கும். -3 வோல்ட் அப்படின்றது லோவர் பொட்டன்ஷியலாக இருக்கும். அப்போது இந்த பாசிட்டிவ், இந்த நெகட்டிவ், இங்கே பாருங்கள், பாசிட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி நெகட்டிவ் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த 4th ஒன் மட்டும்தான் என்ன பண்ண நமக்கு ஃபார்வர்ட் பையஸில் ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின், the increase in the width of depletion region in PN junction diode is due to. ஓகேங்களா? is due to PN junction diode பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிவர்ஸ் பையஸில் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளீஷன் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரிவர்ஸ் பையஸ் ஒன்லி, போத் ஃபார்வர்ட் பையஸ் அண்ட் ரிவர்ஸ் பையஸ் கிடையாது. ஃபார்வர்ட் பையஸை பொறுத்த வரைக்கும் டிக்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸிங் இன் ஃபார்வர்டிங் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்றது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதே மாதிரி ஃபார்வர்ட் பையஸ் ஒன்லி கிடையாது, ஃபார்வர்ட் பையஸில் டிக்ரீஸ் ஆகும்.
அதுக்கு அடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா in a PN junction diode the change in temperature due to heating ஓகேங்களா the change in temperature due to heating ஹீட்டிங்னால PN ஜங்ஷன் அப்படின்றது செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம் சரிங்களா ஸோ செமிகண்டக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸஸ் ஆச்சு அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது ஃபார்வர்டு பயஸ்லையும் டிக்ரீஸ் ஆகும் அதே மாதிரி ரிவர்ஸ் பயஸ்லையும் டிக்ரீஸ் ஆகும் ஓகேங்களா அப்போது அஃபெக்ட்ஸ் ஒன்லி ரிவர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது அஃபெக்ட்ஸ் ஒன்லி ஃபார்வர்டு பயஸும் கிடையாது அதே மாதிரி டஸ் நாட் அஃபெக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி PN ஜங்ஷனும் கிடையாது ஓகேங்களா ஸோ ஃபார்வர்டு பயஸ் அண்ட் ரிவர்ஸ் பயஸ் ரெண்டையுமே வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்போது ஆப்ஷன் 4 வந்து கரெக்ட் அஃபெக்ட்ஸ் ஓவரால் VI கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் PN ஜங்ஷன் நெக்ஸ்ட் கொஷின் the simplest question ஆல்ரெடி இந்த கொஷினை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம் அப்போ நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல்ஸை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணால் போதும் இது வந்து லோவர் பொட்டன்ஷியல் ஓகேங்களா இது வந்து லோவர் பொட்டன்ஷியல் -4 தான் வந்து லோவர் பொட்டன்ஷியல் இது வந்து என்னது ஹையர் பொட்டன்ஷியல் ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து லோவர் பொட்டன்ஷியல் இது வந்து ஹையர் பொட்டன்ஷியல் ஓகேங்களா அதே மாதிரி இது வந்து லோவர் பொட்டன்ஷியல் இது வந்து ஹையர் பொட்டன்ஷியல் ஸோ இது வந்து என்னது ஹையர் பொட்டன்ஷியல் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோவர் பொட்டன்ஷியல் ஓகேங்களா ஸோ இப்போது ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட் ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட் ஸோ கொஷின் நம்பர் நெக்ஸ்ட் கொஷின் த கிவன் சர்க்யூட் ஹேஸ் 2 ideal diodes connected as shown in figure below the current flowing through the resistance R1 will be the current flowing through the resistance R1 will be ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து திஸ் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல் நெகட்டிவ் டெர்மினல் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது இந்த டயோடு வந்து பாசிட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆகிருக்கு இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் கூட கனெக்ட் ஆகிருக்கு சாரி திஸ் ஒன் டயோடுக்கான பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திஸ் இஸ் நெகட்டிவ் டயோடுடைய இது நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அதே மாதிரி திஸ் ஒன் பாசிட்டிவ் திஸ் ஒன் நெகட்டிவ் அப்போது இந்த D1 டயோடு பொறுத்தவரையும் நமக்கு என்ன கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பயஸில் இருக்குது ரிவர்ஸ் பயஸில் இருக்குது D2 வந்து ஃபார்வர்ட் பயஸில் இருக்குது ஓகேங்களா அப்போ கரண்ட் ஃப்ளோ எதில் இருக்கும் இந்த D2வில் மட்டும்தான் இருக்கும் D1ல் இருக்காது ஓகேங்களா அப்போது இதை கேன்சல் பண்ணிடலாம் அப்போது எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ வந்து R1 ரெசிஸ்டர் வழியாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்க்யூட்டோடைய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு தெரியணும் ஏன் அப்படின்னா டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு தெரியும் அப்போ நம்ம கரண்ட் I = என்னென்னு எழுதலாம் V/R அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா அப்போ V எவ்வளோன்னு தெரியும் 10 வோல்ட்னு தெரியும் R அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1 அண்ட் R2 டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் இப்போ R1 ரெசிஸ்டரும் R3 ரெசிஸ்டரும் சீரியஸ் கனெக்ஷனில் இருக்குது அப்போது 2 + 2 சீரியஸில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணிப்போம் அப்போது 10/4 கிடைக்கும் 10/4 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5 கிடைக்கும் ஓகேங்களா 2.5 கரண்ட்டுக்கான SI யூனிட் வந்து ஆம்பியர் நெக்ஸ்ட் கொஷின் கன்சிடர் த ஜங்ஷன் டயோட் இஸ் அன் ஐடியல் கன்சிடர் த ஜங்ஷன் டயோட் as an ideal the value of current flowing through AB is ஓகேங்களா the value of current flowing through AB is ஓகேங்களா ஸோ கரண்ட் எவ்வளோ வந்து ஃப்ளோ ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க கரண்ட்டுக்கான ஃபார்முலா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி டிஸ்கஷன் பண்ணோம் I = V/R ஓகேங்களா இங்கே டோட்டல் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே +4 வோல்ட் அதாவது வந்து திஸ் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல் திஸ் இஸ் நெகட்டிவ் டெர்மினல் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஹையர் பொட்டன்ஷியல்லேருந்து லோவர் பொட்டன்ஷியலுக்கு ஃப்ளோ ஆகுது ஓகேங்களா அப்போது டைரக்ஷன் எப்போதுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம் ஹையர் மைனஸ் லோவர் ஃபைனலாக பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேணும் அப்படின்னா அப்போ 4 மைனஸ் ஆஃப் 6 வோல்ட் ஓகேங்களா -6 வோல்ட் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஓம் இருக்குது அப்போ 1 × 10⁻³ ஓகேங்களா 1 × 10⁻³ ஓம் அண்ட் ஐடியல் ஓகேங்களா அண்ட் ஐடியல் டயோடு இப்போது இந்த ஐடியல் டயோடுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் ஐடியல் டயோடுக்கு ரெசிஸ்டன்ஸ் வில் பி 0 ஃபார்வர்டு பயசிங் ஓகேங்களா ஐடியல் டயோடு இப்படி ஒன்று கிடையாது சரிங்களா மினிமம் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் வந்து டயோடு வந்து ஆஃபர் பண்ணும் ஏன் நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸை கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிஷனில் வந்து ஐடியல் டயோடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஐடியல் டயோடு அப்படின்றது மேக்ஸிமம் கரண்ட்டை வந்து ஃப்ளோ பண்ணும் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவாக இருக்கும் 0 அப்படின்னு எடுத்துக்கலாம் ஐடியல் டயோடுக்கு அதே மாதிரி ரிவர்ஸ் பயஸில் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R = அட் ஹை ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டிக்கு போயிடும்
ஓகேங்களா. இதுதான் வந்து ஐடியல் டயோடுக்கான கண்டிஷன். இதுதான் வந்து ஐடியல் டயோடுக்கான கண்டிஷன். அப்போது நம்ம 6 -6 எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா +6 10 டிவைடட் பை 10⁻3 கிடைக்கும். சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 10⁻−2 கிடைக்கும். SI யூனிட் வந்து ஆம்பியர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஷின், செனர் டயோட் ஒர்க்ஸ் அஸ். சரிங்களா. செனர் டயோடு எப்போ ஒர்க் ஆகும்? இன் ஃபார்வர்ட் பையஸ் ஒன்லி கிடையாது, இன் ரிவர்ஸ் பையஸ் ஒன்லி கிடையாது. ஓகேங்களா. ஏன் அப்படின்னா ஃபார்வர்ட் பையஸில் பிஎன் ஜங்ஷனாக ஒர்க் ஆகும், ரிவர்ஸ் பையஸில் வோல்டேஜ் ரெகுலேட்டராக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. அஸ் வோல்டேஜ் ரெகுலேட்டர் இன் ஃபார்வர்ட் பையஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. வோல்டேஜ் ரெகுலேட்டராக எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பையஸில் தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி பிஎன் ஜங்ஷன் டயோடாக இதில் ஒர்க் ஆகும், ஃபார்வர்ட் பையஸில் தான் ஒர்க் ஆகும். சரிங்களா. ஸோ இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஆப்ஷன் 4 கரெக்ட். அஸ் அ வோல்டேஜ் ரெகுலேட்டர் இன் ரிவர்ஸ் பையஸ் அண்ட் அஸ் எ சிம்பிள் பிஎன் ஜங்ஷன் டயோடு இன் ஃபார்வர்ட் பையஸ். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது கொஷின், இன் தி கிவன் ஃபிகர் diode D is connected on external resistance R is equal to 100 ohm and an EMF 3.5 volt. இந்த பேட்டரியோட EMF எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3.5 volt கொடுத்துருக்காங்க. EMF is equal to எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3.5 volt கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 ohm கொடுத்துருக்காங்க. அடுத்த கண்டிஷன் சொல்கிறாங்க, if the barrier potential developed across the diode. ஓகேங்களா. டயோடில் எவ்வளோ இருக்காமா பேரியர் பொட்டன்ஷியல்? பேரியர் பொட்டன்ஷியல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரியர் பொட்டன்ஷியல் 0.5 வோல்ட். ஓகேங்களா. தென் த கரண்ட் இன் தி சர்க்யூட். அப்போது இந்த சர்க்யூட்டுக்கு கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ கொடுக்குறோம்? 3.5 வோல்ட் கொடுக்குறோம். அதில் பேரியர் பொட்டன்ஷியலாக 0.5 வோல்ட் என்ன பண்ணுது? டயோடு எடுத்துக்குது. அப்போது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V is equal to psi minus பேரியர் பொட்டன்ஷியல். பேரியர் பொட்டன்ஷியல் psi எவ்வளோ? 3.5 மைனஸ் 0.5. அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 3 வோல்ட் கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் எவ்வளோன்னு தெரியும். R is equal to எவ்வளோ? 100 ohm. R is equal to எவ்வளோ? 100 ohm. அப்போது I is equal to நம்ம என்னென்ன எழுதலாம்? I is equal to V by R. I is equal to என்னென்ன எழுதலாம்? V by R. அப்போது I is equal to V by R. It will be equal to 3 divided by 100. ஓகே. 3 into 10⁻−2 எழுதலாம். ஓகேங்களா. இப்போது நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10ஆல் மல்டிபிள் பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 10ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா 30, 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதை மேலே கொண்டு வந்தோம்னா 10⁻−1 கிடைக்கும். இப்போ 10⁻−3ன்னு எழுதலாம். ஓகேங்களா. இப்போ இந்த 10⁻−3 அப்படின்றத மில்லி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. அப்போது இட் வில் பி ஈக்குவல் டு 30 மில்லி ஆம்பியர் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. 30 மில்லி ஆம்பியர். த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் செனர் டயோட். ஓகேங்களா. ஆல்ரெடி நம்ம செனர் டயோடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே படிச்சிட்டோம். ஜெனர் வோல்டேஜ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அட் தி பிரேக் டவுன். எஸ், பிரேக் டவுன் வோல்டேஜ் எவ்வளோ இருக்கோ அதை தான் வந்து ஜெனர் வோல்டேஜாக மெயின்டைன் பண்ணும் அப்படின்றத சொன்னோம். இட் இஸ் டிசைன்டு டு ஆப்ரேட் அண்டர் ரிவர்ஸ் பையஸ். செனர் பிரேக் டவுன் மெக்கானிசமை யூஸ் பண்ணி எஸ்பெஷலாக வந்து ரிவர்ஸ் பையஸில் ஒர்க் ஆகிறதுக்காக டிசைன் பண்ணியிருக்கோம். கரெக்டு. அதுக்கு அடுத்தது, த டிப்ளீஷன் ரீஜன் ஃபார்ம்டு இஸ் வெரி வைட். டிப்ளீஷன் ரீஜன் வந்து வெரி வைடாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ரிவர்ஸ் பையஸில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா. இது வந்து என்னது? தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேவா. ஏன் அப்படின்னா ஃபார்வர்டு பையஸாக இருந்தாலும் சரி, ரிவர்ஸ் பையஸாக இருந்தாலும் சரி, டிப்ளீஷன் ரீஜன் வந்து நமக்கு ஸ்மாலராக இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த டயோடை வந்து ஆக்டிவாக வந்து ஒர்க் பண்ண வைக்க முடியும். அதுக்கு அடுத்தது 4th ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா P and N regions for the Zener diodes are heavily doped. எஸ், heavily doped. ஓகேவா. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 வந்து ராங். சரிங்களா. ஆப்ஷன் 3 வந்து ராங். ஓகேவா. ஸோ தீஸ் ஆர் த சாம்பிள் கொஷின்ஸ் ஃபார் ப்ரீவியஸ் இயர்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர்லேருந்து கேட்கக்கூடிய ஒரு 10 கொஷின்ஸ் மட்டும் தான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா. ஸோ இதை திரும்பவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ பிஎன் ஜங்ஷன் அண்டு ஜெனர் டயோட் ரொம்ப ஈஸியான டாபிக். ஈஸியாகவும் நீங்கள் என்ன பண்ண முடியும்? 2 கொஷினை வந்து நீட்டில் கிராக் பண்ண முடியும். ஓகேவா. தேங்க்யூ ஆல்.